புவியியல், மக்கள் தொகையும் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன். பாறை மற்றும் மண், பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக புவியியலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மக்கள் தொகையும் குடியிருப்பும். உலகின் முக்கியமான மனித இனங்கள். காக்காசாய்டு ஐரோப்பிய யூரேசியா. நீத்ராய்டு ஆப்பிரிக்கர்கள். மங்கலோய்டு ஆஸ்திரியர்கள் சீனர்கள் ஆசியா மற்றும் ஆர்டிக். அஸ்ட்ராய்டு ஆஸ்திரேலியர்கள் மற்றும் ஆசியா. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. இந்தியா. இந்தியாவின் பூர்வகுடி இனம் எது? திராவிடர்கள். மதம் வழிபாட்டு தலம் புத்த மதம் விகாரா. கிறிஸ்தவ மதம் தேவாலயம். இந்து மதம் கோவில். இஸ்லாம் மசூதி. சமணம் பசாதி. ஜீடாயிசம் கினாகக். ஜொராஸ்ட்ரியன் அகியலி. ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவல் மொழிகள் எவை? இந்தி மற்றும் ஆங்கிலம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. திராவிட மொழிகள் எவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இஸ்லாம் மசூதி. சமணம் பசாதி. ஜீடாயிசம் கினாகக். ஜொராஸ்ட்ரியன் அகியலி. ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவல் மொழிகள் எவை? இந்தி மற்றும் ஆங்கிலம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. திராவிட மொழிகள் எவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. கொண்டாடப்படும் நாள் நிகழ்வு. ஜூலை 11. கொண்டாடப்படும் நாள் நிகழ்வு. ஜூலை 11 உலக மக்கள் தொகை நாள். ஜூலை 11. பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க நாள். மே 21 உலக கலாச்சார பல்வகை நாள். இமயமலை, ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர்களில் காணப்படும் வகை எது? நேர்கோட்டு குடியிருப்பு. சிட்லஜ். எந்த வகை குடியிருப்பு எடுத்துக்காட்டு? செவ்வக வடிவ குடியிருப்பு. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து மற்றும் கங்கை சமவெளியில் எந்த வகை குடியிருப்புகள் காணப்படுகிறது? நட்சத்திர வகை.
பழனி முருகன் கோவில். பழனி முருகன் கோவிலில் எந்த வகை குடியிருப்புகள்? எடுத்துக்காட்டுக்கு யாத்திரை குடியிருப்பு. நகரத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு? 5000க்கு மேல். இந்தியாவில் மாநகரத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு? 1,00,000க்கு மேல். மிகப்பெரிய நகரத்தின் சராசரி மக்கள் தொகை எவ்வளவு? 10 மில்லியன். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நகரங்கள் எவை? டெல்லி, மும்பை. WHO-வின் விவாக்கம் என்ன? உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். மும்பை ஹரியானாவில், குர்கான் மற்றும் பரிதாபாத் உத்தரப்பிரதேசத்தில், நொய்டா. தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார நகரங்கள் எவை? திருப்பூர், சென்னை, மதுரை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு. தமிழ்நாட்டின் சிறப்பு பொருளாதார நகரங்கள் எத்தனை? 12. சிறப்பு பொருளாதார நகரங்கள் 12. கிராமப்புறத்தில் முதன்மையான தொழில் எது? முதன்மை நிலை தொழில். நகர்ப்புறத்தில் முதன்மையான தொழில்கள். நகர்ப்புறத்தில் முதன்மையான தொழில்கள் எவை? 2 மற்றும் 3ஆம் நிலை தொழில். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் அதிக புலம்பெயர்ந்தவர்கள் யார்? ஆண்கள். ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் தீவுகள் போன்ற நாடுகளில் அதிகம் புலம்பெயர்ந்தவர்கள் யார்? பெண்கள். 2017ஆம் ஆண்டு அறிக்கையின்படி சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்த மிகப்பெரிய நாடு எது? இந்தியா. புவியில் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? ஆசியா. புவியில் குறைவான மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? ஓசியானியா. புவியில் அதிக அளவில் புலம்பெயர்ந்தோர் கண்டம் எது? ஆசியா. பண்டைய கால நகரங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள். மெசபடோமியாவில் உர் மற்றும் பாபிலோன், எகிப்திய தீப்ஸ் மற்றும் அலெக்சாந்திரியா, கிரேக்கத்தின் ஏதென்ஸ், இந்தியாவின் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. இடைக்கால வரலாற்று கால நகரங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள். பாரிஸ், லண்டன், ஜெனீவா, மிலன் மற்றும் வெனிஸ். புவியில் எந்த நாட்டில் அதிகப்படியான மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கின்றனர்? வட அமெரிக்கா. உலகில் அதிக மக்கள் தொகை வசிக்கும் நகரம் எது? டோக்கியோ, ஜப்பான் தலைநகரம். உலகில் 2வது அதிக மக்கள் தொகை வசிக்கும் நகரம் எது? புதுடெல்லி, இந்தியா. வளிமண்டலம். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் எவை? நிறையில் அவற்றின் சதவீதம் என்ன? நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 21, ஆர்கான் 93, கார்பன் டை ஆக்சைடு 0.03, நியான் 001,
8%, helium 0.0005, ozone 0.406%, hydrogen 0.405%. வளிமண்டலத்தில் 99 உள்ள 99 உள்ள இரண்டு வாயுக்கள் எவை? நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவில் உள்ள வாயுக்கள் எவை? கிரிப்டான், செனான் மற்றும் மீத்தேன். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு என்ன? 0.04%. சூரியனிடமிருந்து வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு என்ன? 0.04. சூரியனிலிருந்து வரும் புற உயர் அதிர்வெண் கொண்ட ஊதா கதிர்களிடம் இருந்து நம்மை காக்கும் வளிமண்டல படலம் எது? ஓசோன் படலம். கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் அடர்த்தி டேஷ் குறையும். கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல குறையும். கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் அடர்த்தி குறையும். புவியின் வளிமண்டலத்தில் எத்தனை அடுக்குகள் உள்ளது? அவை 5 அடுக்குகள் உள்ளது. அவை கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு. வளிமண்டல கீழடுக்கின் சராசரி உயரம் என்ன? சராசரி உயரம் 13 கிலோமீட்டர். துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரமும் நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் உயரமும். புவி வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் வானிலை காரணிகளை கொண்டுள்ளது? கீழடுக்கு. கீழடுக்கின் மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ட்ரோபோபாஸ். ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் உள்ளது? மீளடுக்கு. ஓசோன் படலம் மீளடுக்கில் உள்ளது. கீழடுக்குக்கு மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ட்ரோபோபாஸ். ஜெட் விமானங்கள் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் பறக்கும்? மீளடுக்கு. மீளடுக்கின் மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்ட்ரோடோபாஸ். மீளடுக்கின் மேல் எல்லை ஸ்ட்ரோடோபாஸ். மீளடுக்கு காணப்படும் உயரம் என்ன? 13 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை. இடையடுக்கு காணப்படும் உயரம் என்ன? 50 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை. 50 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை. விண்கற்கள் எரியும் அடுக்கும் எது? இடையடுக்கு. வெப்ப அடுக்கு காணப்படும் உயரம் என்ன? 80 முதல் 600 கிலோமீட்டர் வரை. ஹைமோஸ்பியர் மற்றும் ஹைட்ரோஸ்பியர் என அழைக்கப்படும் அடுக்கு எது? வெப்ப அடுக்கு. வெப்ப அடுக்கு காணப்படும் உயரம் 80 முதல் 600 கிலோமீட்டர் வரை. எரியும் அடுக்கு இடையடுக்கு. விண்கற்கள் எரியும் அடுக்கு இடையடுக்கு.
ஹோமோஸ்பியர் மற்றும் ஹெட்ரோஸ்பியர் அழைக்கப்படும் அடுக்கு எது? வெப்ப அடுக்கு. அயனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் அடுக்கு வெப்ப அடுக்கு. வானொலி அலைகள் எந்த அடுக்கால் பூமிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது? வெப்ப அடுக்கு. வானொலி அலைகள் எந்த அடுக்கால் பூமிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது? வெப்ப அடுக்கு. ஆரோரோ ஆஸ்ட்ரேலியாலிஸ் மற்றும் அரோ பொரியாலிஸ் இந்த விண்வெளி வினோத ஒளி நிகழ்வு வளிமண்டலத்தில் எந்த அடுக்கு நிகழ்கிறது? வெளியடுக்கு. வளிமண்டலத்தின் இயல்பு வெப்பக்குறை விகிதம் எவ்வளவு? 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு 6.5. நீர்நிலை ஓரங்களில் பகல் நேரங்களில் வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் காற்று. நீர்நிலை ஓரங்களில் இரவு நேரங்களில் வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலக்காற்று. மலைத்தடை மழையின் பொழுது மலையின் எந்த பகுதியில் அதிக மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்? காற்று மோதும் பக்கத்தில். மலைத்தடை மழையின் பொழுது காற்று மோத பக்கத்தில் மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கும்? மழைப்பொழிவு இருக்காது அல்லது மிக குறைவான மழைப்பொழிவு இருக்கும். காற்றின் வேகத்தை அளக்க உதவும் கருவி எது? காற்று வேகமானி. காற்றின் வேகத்தை காற்றின் திசையை அறிய உதவும் கருவி காற்று திசை காட்டியும். காற்றினை வேகத்தை குறிக்க பயன்படுத்தும் அலகு என்ன? நிலத்தின் கிலோ மீட்டர். மணி. கடலில் கடல் மைல். காற்றின் திசை அறிய உதவும் கருவி காற்று திசை காட்டியும். வின் வேணா. அனிமோமீட்டர். காற்று வேகமானி அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை குறிக்க பயன்படும் அலகு என்ன? நிலத்தில் கிலோமீட்டர். மணி. கடலில் கடல் மைல் நாட்ஸ். வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவை? கோள் காற்றுகள் அல்லது நிலவும் காற்றுகள். கோள் காற்றுகள் அல்லது நிலவும் காற்றுகள். கோள் காற்றின் வகைகள் யாவை? வியாபார காற்றுகள், ட்ரேட் விண்ட்ஸ், மேசை காற்றுகள், வெஸ்டர்லைஸ். துருவ கீழே காற்றுகள், போலர் எஸ்டர்லைஸ். வியாபாரிகள் கடல் வழி பயணத்திற்கு உதவியாக இருந்த கோள்காற்று எது? வியாபார காற்று. தென் அரைக்கோளத்தில் கர்ஜிக்கும் நாற்பதுகள் எனவும் சீரும் 50கள் எனவும் கதரும் 60கள் எனவும் அழைக்கும் காற்று எது? மேலைக்காற்று. தென் அரைக்கோளத்தில் கர்ஜிக்கும் 40கள் எனவும் சீரும் 50கள் எனவும் கதரும் 60கள் எனவும் அழைக்கும் காற்று எது? மேலைக்காற்றுகள்.
பெரல் விதியை முன்மொழிந்தவர் யார்? வில்லியம் பெரல். பெரல் விதிக்கு காரணமான விசை எது? கொரியாலிஸ் விசை. சூறாவளிகள் வட அரைக்கோளத்தில் எந்த திசையில் சுழலும்? எதிர்கடிகார திசை. சூறாவளிகள் தென் அரைக்கோளத்தில் எந்த திசையில் சுழலும்? கடிகார திசை. வெப்ப சூறாவளியின் பெயர்கள். தோன்றும் பகுதிகள். மேற்கு பசிபிக் பெருங்கடல். பெயர்கள். டைஃபூன் ஜப்பான். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் ஹரிக்கேன்கள். பிலிப்பைன்ஸ் பேக்யூஸ். ஆஸ்திரேலியா வில்லி. சூப்பர் சைக்ளோன் எந்த ஆண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தை தாக்கியது? 1999 ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலம். சூப்பர் சைக்ளோன் 1999 ஆண்டு ஒடிசா மாநிலம். இந்தியாவின் மீது வீசும் மேற்கிந்திய இடையூறு காற்று எங்கு உருவாகிறது? மத்திய தரைக்கடல். மைய அச்சு சூறாவளிகள் என அழைக்கப்படும் சூறாவளிகள் எவை? கூடுதல் வெப்ப சூறாவளிகள். தலக்காற்றின் பெயர்கள். ஃபான் காற்று. ஆல்ப்ஸ் ஐரோப்பா. சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வடகடற்காற்று. சின்னூக் ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா. லூ தார் பாலைவனம் இந்தியா. மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி. லூ தார் பாலைவனம் இந்தியா. மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி பிரான்ஸ். போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி. பெண் குதிரை வால்கள் என அழைக்கப்படும் மேகாய்கள் எவை? கீற்று மேகம். மேகாய்கள் எவை? கீற்று மேகம். செம்மறியாட்டு மேகம் அல்லது கம்பளிக்கற்றை மேகம் என அழைக்கப்படுவது மேகங்கள் எவை? இடைப்பட்ட திரள் மேகங்கள். செம்மறியாடு மேகம், கம்பளிக்கற்றை மேகம் இடைப்பட்ட திரள் மேகங்கள். மழை, பனி மற்றும் ஆலங்கட்டியுடன் தொடர்புடைய மேகம் எது? கார்படை மேகம். மேகங்கள் காணப்படும் வளிமண்டல அடுக்கு எது? கீழடுக்கு. மழை அல்லது பனி பொழிவை தரும் மேகம் எது? படைமேகம். குவிமாடம் மற்றும் காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும் மேகம் எது? மேகங்கள். இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள் எவை? கார்த்திரள் மேகங்கள். மழைத்துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டர் குறைவாக அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாரல். 0.5 மில்லிமீட்டர் குறைவாக உள்ளது சாரல். மழைத்துளியின் விட்டம் 5 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது எவ்வாறு?
மழைத்துளியின் விட்டம் 5 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மழைப்பொழிவு. 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படும் மழைப்பொழிவு எது? வெப்பச்சலன மழை. இந்தியாவில் அதிக மழை தரும் இடம் எது மற்றும் அது அமைந்துள்ளது இடம்? மவுண்ட் சின்ராம். இது பூர்வாஞ்சல் மலைத்தொடரில் மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது. காற்றின் ஒப்பு ஈரப்பதத்தை 100 இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனி விழும் நிலை. வளிமண்டல ஈரப்பதத்தை அளவிட உதவும் கருவி எது? ஈரப்பதமானி. ஈர உலர்வுக்கு குமிழ் வெப்பமானி. வெளிமண்டல ஈரப்பதத்தை அளவிட உதவும் கருவி எது? ஈரப்பதமானி அல்லது ஈர உலர்குமிழ் வெப்பமானி. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற எந்த மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து. கிளைமோ என்ற வார்த்தையின் பொருள் என்ன? தமிழில் சாய்வு கோணம். சாய்வு கோணம் என்று பொருள். காலநிலை என்பது வானிலையின் 35 ஆண்டு சராசரி. காலநிலை என்பது வானிலையின் 35 ஆண்டு சராசரி. வானிலையில் அறிவியல் பிரிவு எது? வானிலையின் அறிவியல் பிரிவு வளியியல். சமவெப்பக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோதெர்ம். சராசரி சமவெப்பநிலை கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோக்ரைன். சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசெல்லோஸ். அடுத்தது சம சூரிய வெளிச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோகெல். சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசெல்லோஸ். சம காற்றழுத்த கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோபார். சம மழையளவு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோஹைட்ஸ். சம மழையளவு கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோஹைட்ஸ். ஒரே நாளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம் எது? 2 முதல் 4 மணி வரை. ஒரு நாளில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம் எது? அதிகாலை 4 மணி முதல் சூரியன் உதயத்துக்கு முன்பு வரை. ஒரே நாளில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம் அதிகாலை 4 மணி முதல் சூரியன் உதயத்துக்கு முன்பு வரை. புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு? அது எந்த நாள் எங்கு நிகழ்ந்தது? 56.7 டிகிரி செல்சியஸ். 1913 ஜூலை 10ஆம் நாள் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில் மரண பள்ளத்தாக்கில். புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு? பதிவான இடம் எது? 89.2 டிகிரி செல்சியஸ். அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்ட் நிலையத்தில். மழையை அளவிட பயன்படும் கருவி எது? மழைமானி.
காற்றழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அனிராய்டு பேரோமீட்டர். கடல் மட்டத்தின் சராசரி வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு? 1013.25 மில்லிபார். அல்லது 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர். புவியியல் இதுவரை பதிவான அதிகபட்ச வளிமண்டல அழுத்தம் எங்கு பதிவானது? அகாட் என்னும் இடம். புவியியல் இதுவரை பதிவான அதிகபட்ச வளிமண்டல அழுத்தம் எங்கு பதிவானது? அகாட் என்னும் இடம். புவியியல் இதுவரை பதிவான குறைந்த வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு? அது எங்கு பதிவானது? 870 MPa. பசிபிக் பெருங்கடலில் உள்ள குவாம் என்னும் இடத்தில். வளிமண்டலத்தில் காணப்படும் சராசரி ஈரப்பதத்தின் அளவு என்ன? 0.5%. ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஈரநிலைமானி. ஹைக்ரோமீட்டர். மழை பொழிவதற்கு தேவையான ஈரப்பதம் எவ்வளவு மற்றும் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 100% ஒப்பு ஈரப்பதம் பனி விழும் நிலை என அழைக்கப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தத்தின் நிலை என்ன? குறையும். ஏன் மலை ஏறுபவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துச் செல்கின்றனர்? கடல் மட்டத்துக்கு மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் குறைவதால். உலகிலேயே முதலில் காலநிலை படங்களை தொகுத்தவர் யார்? அல் பலாகி. புவியியல் காற்று குறைவாக வீசும் பகுதிகள் எவை? பூமத்திய ரேகை பகுதி. காபான், காங்கோ மற்றும் மாங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? பியோபோர்டு. காற்றின் திசைவேகம், சூரிய வெளிச்சம் மற்றும் மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி எது? மீட்டோகிராஃப் மற்றும் டிரிபில் ரிஜிஸ்டர். மீட்டியோகிராஃப் மற்றும் டிரிபில் ரிஜிஸ்டர்.